என் செல்ல குழந்தையே, உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன்னை சந்திக்க போகின்ற இவருடைய அடையாளத்தை உனக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் என் தங்கமே. இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வரப்போகின்றவரை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் அவரால் தான் திருப்பங்கள் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அந்த திருப்பம் நல்ல திருப்பம், அதனால்தான் அவரை விட்டு விடாதே என்று அப்பன் சொல்கின்றேன் என் தங்கமே. உனக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடியலாக ஒவ்வொரு நாளும் இருக்கப் போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய இரவு நேரத்தில் நீ நிச்சயமாக நல்ல மன நிம்மதியான உறக்கத்தை இனி எடுத்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே. மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு, உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வாழப் போகின்றாய் அல்லவா? அப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதனை நான் சொல்லுகின்றேன். கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் என்று என் தங்கமே. அது கொடுத்த வழிகளைத்தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அந்த வேதனையைத்தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அதனால் என் பிள்ளையே, அவற்றையெல்லாம் ஓரிடத்தில் வைத்துவிட்டு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு இரவிலும் உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. இரவு என்பது தெய்வம் நமக்கு கொடுத்த வரம். அதிலே உன்னுடைய வலிகளை வேதனைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்து கொள்வதற்காகத்தான் ஒரு வாய்ப்பாக அது உனக்கு அமைந்திருக்கிறது என் தங்கமே. நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் என் பிள்ளை. உன்னுடைய இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் விடியல் என்பது வெற்றி விடியலாக என்றுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இதை அப்பன் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லவில்லை. உன்னை சமாதானப்படுத்துவதற்கே அல்லது உன்னை ஆறுதல் படுத்துவதற்கோ இதை நான் சொல்லவில்லை. குறிப்பாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் நிச்சயமாக உன்னை காண வரப்போகின்றார். அதை நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லுகின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையே, நீ சில நேரத்தில் உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு வர இருக்கின்ற நல்ல விஷயங்களை சிலவற்றை நீ இழந்து விடுகின்றாய் என் தங்கமே. அதனால்தான் உன்னை எச்சரிப்பதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உன்னை தேடி வருகின்ற இவரை யாரேனும் என்று நினைத்து நீ விரட்டிவிடக்கூடாது அல்லவா? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இருந்து விடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லுகின்றேன். நான் முன்கூட்டியே சொல்லும் பொழுது என் குழந்தை, நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர்தான் நம் அப்பன் சொன்ன அடையாளத்தோடு வந்து இருக்கிறார் என்பதை, நிச்சயமாக நமக்கு உதவினை செய்ய வந்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே. நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அப்பன் எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருப்பேன் என் தங்கமே. நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய முழு நேர வேலையுமாக இப்பொழுது இதுவே மாறிவிட்டது என் தங்கமே. என்னிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அதனை நான் தரமாட்டேன் என்று அப்பன் ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. மாறாக அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதை உன் அப்பன் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் பிறகு நான் உனக்கு அதை கொடுத்து விட்ட பின்பு அந்த கஷ்டத்தில் இருந்து மாட்டிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக்கூடாது அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனை நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். சில கெட்ட விஷயங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டு தானே இருக்கின்றாய்
எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து வரப்போகிவிட்டாய். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதை உனக்கு தொடர்ந்து இப்பொழுது நினைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என்று எண்ணம். கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும். நமக்கு பதிலாக வேறு யாரும் அதை சுமக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால்தான் நம் நல்ல வாழ்க்கையை அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்று எண்ணம் இப்பொழுது உனக்கு அதிகமாக வந்து விட்டதல்லவா? வாழ்க்கையில் தினமும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று நீ உணரத் தொடங்கி விட்டாய் அல்லவா? என் தங்கமே, இந்த புரிதல் உனக்கு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன்னால் என் குழந்தை மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள், உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போகப் போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை மட்டுமே தான் கொடுக்கப் போகின்றது. அப்பனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கப் போகின்றது என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது. அதனால்தான் அப்பன் உன்னை அடிக்கடி தேடி வருகின்றேன். என் தங்கமே, நல்ல மாற்றத்தை கொடுப்பது, நல்ல திருப்பத்தை கொடுப்பது, உன்னை முன்னேற வைப்பது தானே என்னுடைய தலையாக கடமையாக இருக்கிறது. என் பிள்ளையே, என்னுடைய பொறுப்பில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பில் இருந்து தவறி விடுவது கிடையாது. என் தங்கமே, நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்து பொறுப்பில் இருந்து ஒரு நாளும் நீ தவறிவிடக்கூடாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றி தவறான முடிவுகளை நீ எடுத்து விடக்கூடாது. வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நீ வாழக்கூடாது. ஒரு நாள் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை எட்டி பிடிப்பாய். எல்லாவற்றையும் சந்தித்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலையை நீக்குவதற்குத்தான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வரப்போகின்றார். என் தங்கமே, அவருடைய அடையாளத்தை அப்பன் இப்பொழுது சொல்லுகின்றேன். நீ தெரிந்து கொண்டு என் தங்கமே, அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவராகத்தான் இருக்கப் போகின்றார். நீ அதிகமாக பேசியது கிடையாது. ஆனால் அவர்கள் உன் அருகில் வரும்பொழுது நீ உன்னை அறியாமலே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டி தீர்க்க தொடங்கி விடுவாய். அவர்களை பார்த்த உடனேயே அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தி உன்னால் உணர முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும். இத்தனை உணர்வு நீ யாரையும் பார்க்கின்றாயோ அவர்கள் மீது உனக்கு வரப்போகின்றது. அவர் உன் அருகில் வந்தால் உனக்கு அது நிச்சயமாக தோன்றும். அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஏனென்றால் நான் சொன்ன தேதியில் அவர் நிச்சயமாக உன்னை காண வருவார். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்து விட்டாலே, அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும், அவர்களுக்கு அதுவே மிக பெரிய நிம்மதியை கொடுக்கும். என் தங்கமே, அது போலத்தான் நாளை இவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற துணிவையும் உனக்கு கொடுக்கும். இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே உனக்கு மிக ஆறுதலாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை
வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் உனக்கு கொடுக்கும். கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்மை தானே வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஊக்கத்தை உணர்ந்து உனக்காக கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும். என்றோ உனக்கு தெரியாதது உன்னுடைய அத்தனை கஷ்டமான மனநிலையும் மாறிவிடும். எல்லாவற்றையும் கடந்து நல்ல வாழ முடிகிறது என்று எண்ணம் உனக்குள் வந்து விட்டால் போதுமல்லவா? வேறு என்ன வேண்டும் என் பிள்ளையே? இனிமேல் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன தேதியில் தெய்வத்தின் அன்பை பெற நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும் என் பிள்ளையே. நல்ல விடியலை நோக்கி நீ பயணித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே. இரவு நேரத்தில் ஒருவேளை உனக்கு உனது கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்களை காத்து கொண்டு உறங்க செல்வதாக தோன்றினால் கூட அவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உனக்கு போக்கித் தருவேன் என் தங்கமே. இந்த நிலை இப்பொழுது இருக்காது. நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக வரப்போகின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கும் திருப்பங்களை நீ எதிர்நோக்கி நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று உன் அப்பன் ஆசைப்படுகின்றேன். அப்பன் இப்பொழுது சொல்வது எல்லாம் நன்மைக்கே என்று நீ நினைக்க வேண்டும். சிறு சந்தேகம் கூட உன் மனதில் வரக்கூடாது. நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கப் போகின்றது. இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கான எல்லாம் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ கனத்த இதயத்தோடு உறங்குவதனால் உனக்கு உறக்கம் சரியாக இல்லாமல் போகும் என் தங்கமே. மன தெளிவு இல்லாத போகும். உனக்கான காரியம் எல்லாமே அங்கு தடைபெற்று நிற்கும். ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விடியலில் உனக்கு இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்து கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்து வா. நல்லபடியான உறக்கத்தை எடுத்து கொண்டு வா. நிச்சயமாக உனக்கான விடியல் காத்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான நல்லதொரு ஆறுதலுக்கான ஒரு துணையையும் உன் அப்பன் நான் சொல்ல தேதியில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என் தங்கமே. உன் கண்களில் காட்டுகின்ற அந்த நாளை நீ நிச்சயமாக தவற விட்டு விடாதே. அதனால்தான் அப்பன் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கின்றேன் என் தங்கமே. நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.